வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் லைட்டாக இருக்கும். லாட்ரி பற்றியது. அதாவது சிங்கப்பூரில் டோட்டோ லாட்ரின்னு ஒன்று நடத்துவாங்க. அது திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நடத்துவாங்க ரெகுலராக. அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் $1 மில்லியன் பரிசு. சப்போஸ் அந்த பரிசு யாருக்கும் விடலைன்னா அதை ரெண்டாவது ட்ராக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. செகண்ட் ட்ராலையும் யாருக்கும் விடலைன்னா தேர்ட் ட்ராக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதையும் தாண்டி ஃபோர்த் ட்ராக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க யாருக்கும் விடலைன்னா. ஆனால் ஃபோர்த் ட்ராவில் யாருக்கும் விடலைன்னா செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறவங்களுக்கு அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் தொகையை கொடுத்துருவாங்க. இதுக்கு பேர் கேஸ்கேட் ட்ரான்னு பேர். கேஸ்கேட்னால் ஒன்று மேலே ஒன்று விழுறது, அதான் கேஸ்கேட் ட்ரான்னு பேர் இதுக்கு. ஸோ இப்போ இன்றைக்கி ஒரு ட்ரா நடந்ததுங்க. அதாவது 9ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 தேர்ஸ்டே ஒரு ட்ரா நடந்தது. அதில் கிட்டத்தட்ட 5.9 மில்லியனும் அதோ ஃபஸ்ட் ப்ரைஸு. அது யாருக்குமே விழலை. ஸோ இது மூணாவது முறையாக யாருக்கும் விழாமல் இருக்குது. இதுக்கு முன்னால் 6ஆம் தேதி ஜூலை ஒரு ட்ரா நடந்துச்சு. அது கிட்டத்தட்ட $3 மில்லியன் ஃபஸ்ட் ப்ரைஸு. அதுக்கு முன்னால் 2ஆம் தேதி ஜூலை நடந்தது. அது $1.2 மில்லியன். ஸோ இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் இந்த 3 ட்ராவில் யாருக்குமே விழலை. அதனால் என்ன பண்ணுறாங்க, 13ஆம் தேதி ஜூலை 2026 ஐ திங்க் திங்கட்கிழமைன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி இந்த மொத்த பரிசு தொகையை ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ எஸ்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு $10 மில்லியன் கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலாக ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு $12.5 மில்லியன், $13 மில்லியன் அப்படின்னு போய் நிற்கும் ஃபஸ்ட் ப்ரைஸை. அதாவது சிங்கப்பூரில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது குறிப்பிட்ட தொகை தான் ஃபஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கலெக்ஷனில் 38% ஃபஸ்ட் ப்ரைஸாக கொடுக்குறாங்க. ஸோ அது எக்ஸாக்டாக 1 மில்லியன் இருக்காது. அது 38% அது டோட்டல் கலெக்ஷன். பட் அவங்க மினிமம் 1 மில்லியன் கொடுத்துருவாங்க. சப்போஸ் கலெக்ஷனே ரொம்ப ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, மினிமம் $1 மில்லியன் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா $1.2 மில்லியன் ஆயிருக்கு. அதாவது 2ஆம் தேதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு $3 மில்லியன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ $5.9 மில்லியன் ஆயிருக்கு இன்றைக்கி. ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, $10 மில்லியன் தொடும் அப்படிங்கிறாங்க 13ஆம் தேதி. ஆனால் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது அது 10 மில்லியனை கிராஸ் பண்ணிடுது. 12 மில்லியன் 13 மில்லியன் வரைக்கும் கூட போயிடுது. அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது. ஸோ இந்த டோட்டோ ட்ராங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி எவ்ரி திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நடத்துவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 1லேருந்து 49க்குள்ளே நம்ம ஒரு 6 நம்பர் கொடுக்கணும். 6 நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 49 இன்க்ளூடிங் 1 and 49 கூட கொடுக்கலாம். நம்ம அந்த 6 நம்பர் நம்ம எழுதி கொடுத்தோம்னா அவங்க ரிசல்ட்டுன்னு ஒன்று ட்ரா பண்ணுவாங்க. 6 நம்பர். ஸோ இதுக்கு $1 கொடுக்கணும் நம்ம காஸ்ட்டு. $1 கொடுத்து இந்த 6 நம்பரை ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மில் நம்ம டார்க்கன் பண்ணணும். டார்க்கன் பண்ணிட்டு கவுண்டரில் கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, $1 வாங்கிட்டு அந்த நம்ம கொடுத்த சீட்டை அந்த இதில் ஸ்லாட் பண்ணுவாங்க மிஷினில். பண்ண உடனே ஒரு டிக்கெட் பிரிண்ட் ஆகி வரும். ஸோ அதை நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாம், நம்ம கொடுத்த 6 நம்பர் தான் இருக்கா இல்லையான்னு ஆன் தி ஸ்பாட் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை நம்ம கையில் வச்சுக்கணும் ரிசல்ட் வர்ற வரைக்கும். இப்போ ரிசல்ட்டில் இதே 6 நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், ரிசல்ட் வின்னிங் நம்பராக, அப்போ நமக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் $1 மில்லியன் வாட் எவர் பி த அமௌண்ட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ இதில் அவங்க அடிஷ்னல் நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க. அது நம்ம ரொம்ப பாதர் பண்ண வேண்டாம். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் ப்ரைஸுக்கு தான். அது செகண்ட் ப்ரைஸுக்கு இந்த 5 நம்பர் ஒண்டி சேருது உங்களுக்கு, 6வது நம்பர் சேரலை. ஆனால் அவங்க அடிஷ்னல் நம்பர்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, அது சேருதுன்னு வச்சுங்களேன், அப்போ செகண்ட் ப்ரைஸ் கிடைக்கும். அதேமாரி தேர்ட் ப்ரைஸுக்கு 5 நம்பர் சேர்ந்தால் தேர்ட் ப்ரைஸ் கொடுத்துருவாங்க. ஃபோர்த் ப்ரைஸுக்கு 4 நம்பரும் ஒரு அடிஷ்னல் நம்பரும் சேரணும். அப்போ ஃபோர்த் ப்ரைஸ் கொடுப்பாங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ப்ரைஸ் இருக்குது இல்லையா, அது தவிர 5, 6, 7 மொத்தம் 7 ப்ரைஸ் இருக்குது. இந்த முதல் 4 ப்ரைஸுக்கு பர்சன்டேஜ் பேசிஸில், அதாவது 38% ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு கொடுத்துருவாங்க. 6க்கு 6 சேர்ந்துச்சுன்னா டோட்டல் கலெக்ஷன் எவ்வளவோ அதில் 38% கொடுத்துருவாங்க. செகண்ட் ப்ரைஸ் வின்னர்ஸுக்கு 8% கொடுப்பாங்க. அதாவது 5 நம்பரும் ஒரு அடிஷ்னல் நம்பரும் சேர்றவங்களுக்கு 8% ஆஃப் தி கலெக்ஷன் கொடுத்துருவாங்க.
அதேமாதிரி தேர்ட் ப்ரைஸுக்கு வந்து 5 நம்பர் சேர்றவங்களுக்கு 5.5% ஆஃப் தி கலெக்ஷன் கொடுத்துருவாங்க. ஃபோர்த் ப்ரைஸுக்கு வந்து 3% ஆஃப் தி கலெக்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 4 பரிசுமே வந்து ஒருத்தருக்கு மேற்பட்டவர் வின் பண்ணியிருந்தா பிரித்து கொடுத்துருவாங்க, ஷேர் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் 5, 6, 7 பரிசு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை தான். 5வது பரிசு வந்து $50, 6வது பரிசு வந்து $25, 7வது பரிசு வந்து $10. இது வந்து லாஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து 3 நம்பர் சேரணும், சேர்ந்தா லாஸ்ட் ப்ரைஸு. அதுக்கு அடுத்த ப்ரைஸ், அதாவது 6வது ப்ரைஸுக்கு வந்து 3 நம்பரும் ஒரு அடிஷ்னல் நம்பரும் சேரணும். அதுக்கு அடுத்தது வந்து ஐ திங்க் 5வதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்து 4 நம்பர் சேரணும். இது வந்து பிரித்து கொடுக்க மாட்டாங்க, யார் யார் வின் பண்ணுறாங்களோ எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க இதை. ஸோ இந்த டோட்டோ வந்து நம்ம வெளியிலேருந்து பார்த்தோம்னா என்ன இவ்வளோ சுலபமாக இருக்கே, 1லேருந்து 49க்குள்ளே 6 நம்பர் கேட்குறாங்க. நம்ம ஏதோ நிறைய 6 நம்பர் சேர்த்து கொடுப்போமே, நிறையா டிக்கெட் வாங்குவோம், ஏதாவது ஒன்று விழாதா அப்படின்னு நம்ம தோணும். ஆனால் அப்படி கிடையாது உண்மை. ஏன்னா நீங்கள் 1லேருந்து 49க்குள்ளே எவ்வளோ 6 நம்பர் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சுமார் 1,40,00,000 6 நம்பர் இருக்குது. 1,40,00,000 6 numbers are there from 1 to 49. அதனால் இது வின் பண்ணுறது ரொம்ப 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 அரிது. இது வின் பண்ணுறவங்க இருக்காங்க, இருந்தாலும் வந்து இது ரொம்ப ரொம்ப அரிது. அது முயற்சி தான் பண்ணணும், நம்ம அதை வந்து சேஸ் பண்ணக்கூடாது. நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒரு 6 நம்பர் பேப்பரில் எழுதுங்க, அப்புறம் உங்கள் மனைவியோ இல்லை மகளையோ இல்லை நண்பரையோ கூப்பிட்டு நீங்கள் ஒரு 6 நம்பர் கொடுங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணி கம்பேர் பண்ணுங்கள். 6 நம்பரும் சேரவே சேராது, கேரண்டியாக நம்ம சொல்லலாம். மேபி ஒரு நம்பர் சேரலாம் அதில், ஏன்னா அவ்வளோ டிஃபிகல்ட் இது. ஸோ இப்போ வந்து இந்த கடைசி 3 ட்ராவில் வந்து வின்னிங் நம்பர்ஸ் வந்ததில்ல, யாரும் வின் பண்ணாத நம்பர்ஸ், அந்த வின்னிங் நம்பரை மாத்திரம் நம்ம முதல்ல பார்க்கலாம். கடைசி 3, அதாவது 2ஆம் தேதி ஜூலை மாதம், 6ஆம் தேதி ஜூலை மாதம், 9ஆம் தேதி ஜூலை மாதம். 2ஆம் தேதி வின் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா 5, 7, 11, 37, 46, 49. கூடுதல் நம்பர் வந்து 16. அப்புறம் 6ஆம் தேதி வின் பண்ணது 8, 25, 34, 37, 39, 46. கூடுதல் நம்பர் வந்து 44. அப்புறம் 9ஆம் தேதி இன்றைக்கி வின் பண்ணது பார்த்தீங்கன்னா 23, 27, 31, 38, 42, 47. கூடுதல் நம்பர் வந்து 29. ஸோ இந்த 3 ரிசல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய நம்பர்ஸ் தான் நிறையா இருக்குது. பாருங்கள், இன்றைக்கி ட்ராவில் வந்து மினிமமே 20க்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது. 6 நம்பரும் 23, 27, 31 அந்த மாதிரி போகுது. 6ஆம் தேதி ட்ராவில் பார்த்தீங்கன்னா 8 தான் சிங்கிள் டிஜிட்டு, அதுக்கப்புறம் 25, 34, 37ன்னு போகுது. அதேமாதிரி 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 3 நம்பர் 5, 7, 11 அதுதான் சின்ன நம்பர், அதுக்கப்புறம் 37, 46, 49 அப்படின்னு போயிடுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்டு மாதிரி தாங்க. அதாவது நம்ம எதையுமே இப்படி தான் அடுத்த நம்பர் வரும்னு நம்ம ஒன்றும் கேரண்டியாக சொல்ல முடியாது. எப்படி வேணால் வரலாம். அடுத்த ட்ராவுக்கு வந்து சிங்கிள் டிஜிட்டே ஒரு 4 நம்பருக்கு வரலாம். அப்புறம் கடைசியில் 39, 47 2 நம்பர் வரலாம். ஸோ இதெல்லாமே வந்து பியூர் சான்ஸ் தான். இதில் யாருமே அதை கெஸ் பண்ண முடியாது. இதில் வந்து கவர்மெண்ட்டில் நிறைய வேரியேஷன் கொடுக்குறாங்க. அதாவது நீங்களே 6 நம்பர் சூஸ் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா செல்ஃப் பிக்னு பேர், ஆர்டினரி என்ட்ரி அப்படின்னு பேர், $1 இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எனக்கு போர் அடிக்குதியா, என்ன 6 நம்பர் சூஸ் பண்ணுறது தெரியல நமக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா குவிக் பிக் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கு நீங்கள் ஃபார்ம் கூட என்டர் பண்ண வேணாம், கவுண்டரில் $1 கொடுத்து குவிக் பிக் டோட்டோ $1 அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். அவங்களே இந்த மிஷின் ஜென்ரேட் பண்ணி ஒரு 6 நம்பரை கொடுத்துரும். ஸோ மிஷின் ஜென்ரேட் பண்ணால் கூட அது வந்து வின்னிங் நம்பராக இருந்தால் உங்களுக்கு பரிசு உண்டு. அதுதான் இதில் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு ஃபீச்சர் இது. ஏன்னா அவங்களுடைய நம்பர் தான் தராங்க, அது வின் பண்ணுது, ஆனால் உங்களுக்கு பரிசு தொகை கிடச்சிரும். அப்புறம் இதில் வாங்குறதுக்கு நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் 6 நம்பர் மாத்திரம் இல்லை, 7 நம்பர் கொடுக்கலாம். 7 நம்பர் கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் 7 அப்படின்னு பேர். $7 கொடுக்கணும், ஏன்னா 7 காம்பினேஷன் வரும், அதில் $7 கொடுக்கணும். ஸோ அந்த 7ல் எப்படி இப்போ பரிசு விழுந்தாலும் உங்களுக்கு 6 நம்பர் அதில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும். இல்லை 5 நம்பர் ப்ளஸ் 1 நம்பர் இருந்ததுன்னா செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிரும். அந்த மாதிரி மல்டிபிள் ப்ரைஸஸ் கிடைக்கும். அதேமாதிரி சிஸ்டம் 8 அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு நீங்கள் 8 நம்பர் கொடுக்கலாம். அதுக்கு வந்து $28 காஸ்ட் வாங்குவாங்க.
அதுக்கப்புறம் வந்து சிஸ்டம் 9 அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து $84. நீங்கள் 9 நம்பர்ஸ் கொடுக்கலாம். 6 நம்பர் கொடுக்கறத விட 9 நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா மோர் சான்சஸ் ஆஃப் வின்னிங் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சிஸ்டம் 10ன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து $210 வாங்குவாங்க. 10 நம்பர் கொடுக்கலாம் நீங்கள். அப்புறம் சிஸ்டம் 11 ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து 11 நம்பர் கொடுக்கலாம். அதுக்கு வந்து $462 வாங்குவாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா சிஸ்டம் 12, அது வந்து 6 நம்பரில் 12 நம்பர் கொடுக்கலாம். நீங்கள் $924 கொடுக்க வேண்டி வரும். $924. ஸோ இதுலேயே ரீசெண்டாக ஒரு இன்னொரு இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க. அதான் ஐடோட்டோன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது நிறைய பேருக்கு வந்து 12 நம்பர் கொடுத்து வாங்கலாமேன்னு தோணும். அதாவது சிஸ்டம் 12. ஆனால் $924 வந்து பெரிய தொகை. அது நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐடோட்டோன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதே தான் சிஸ்டம் 12 ஐடோட்டோ. ஆனால் $33 தான் காஸ்ட்டு. நீங்கள் கேட்கலாம் என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் அப்படின்னு. ஆனால் இதில் நீங்கள் ஏதாவது வின் பண்ணிங்கன்னா 28ல் ஒரு பங்கு தான் கொடுப்பாங்க. 1/28 ஷேர் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பரிசு தொகையை கன்சிடரபுளாக குறைஞ்சிரும். இருந்தாலும் இது வந்து இட்ஸ் எ பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா $33க்கு நீங்கள் 12 நம்பர் கொடுக்குறீங்க. அதில் எப்படி வேணால் மாறி மாறி வரலாம். ஃபஸ்ட் ப்ரைஸோ செகண்ட் ப்ரைஸோ தேர்ட் ப்ரைஸோ எது வேணால் மாறி மாறி வரலாம். அந்த சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிஸ்டம் ரோல்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து 5 நம்பர் கொடுத்தாலே போதும். 5 நம்பர் அப்புறம் 1 வந்து 6ன்னு போட்டணும். ரோல் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த 5 நம்பர் ப்ளஸ் ஒரு நம்பர் வந்து கேரண்டீடு 1 to 49 கேரண்டீடு ஒரு நம்பர். நீங்கள் 5 நம்பர் தான் வின் பண்ண வேண்டி வரும். ஸோ இதுக்கான விலை $44. ஜஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் தான், பியூர் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ $44 கொடுக்க வேண்டி வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசெண்டாக இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு அப்பீல் ஆகும். ஏன்னா இப்போ நீங்கள் 6 நம்பர் சேரணுன்னா நம்ம லைஃப்லேயே இது வரைக்கும் சேர்ந்தது இல்லையா அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 4 நம்பர் சேர்ந்தாலும் உங்களுக்கு பரிசு, 3 நம்பர் சேர்ந்தாலும் பரிசு, 2 நம்பர் சேர்ந்தாலும் பரிசு, 1 நம்பர் சேர்ந்தாலும் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து மேட்ச்னு பேர். அதாவது இது வந்து நீங்கள் தனியாக வாங்கணும், டோட்டோவில் வாங்க முடியாது. மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கணும். நீங்கள் மேட்ச் 1 அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து $1க்கும் வாங்கலாம், $5, $10 எவ்வளோ வேணால் வாங்கலாம். அந்த அளவு வந்து பரிசு தொகையை மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. மேட்ச் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அடிஷ்னல் நம்பர் இருக்கா இல்லையா, அதோட நீங்கள் கொடுக்குற நம்பர் சேரணும். இப்போ நீங்கள் 18ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறீங்க, அவங்க ரிசல்ட் கொடுக்குறாங்களே 6 நம்பர்ஸ் ப்ளஸ் அடிஷ்னல் நம்பர். அந்த அடிஷ்னல் நம்பர் 18ன்னு வந்தால் தான் உங்களுக்கு வந்து $30 பரிசு கிடைக்கும். இது வந்து மேட்ச் 1. மேட்ச் 2ல் வந்து எனி 2 நம்பர்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். 1 to 49ல் எனி 2 நம்பர்ஸ் கொடுக்கலாம். அது சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு $50 கிடைக்கும். அப்புறம் மேட்ச் 3ல் எனி 3 நம்பர்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். 1 to 49ல் எனி 3 நம்பர்ஸ் கொடுக்கலாம். அது 3 அதில் வின்னிங் நம்பரில் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து $500 கிடைக்கும். மேட்ச் 4ல் வந்து எனி 4 நம்பர்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அந்த 4 நம்பரும் இந்த வின்னிங்கில் வந்துச்சுன்னா உங்களுக்கு $7,000 கிடைக்கும். $7,000. அதாவது இதெல்லாம் நீங்கள் $1 போட்டிங்கன்னா வரக்கூடிய பரிசு தொகை. இதே நீங்கள் $10 போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 மடங்கு கிடைக்கும். $70,000 கிடைக்கும். 5,000ங்கிறது வந்து 500ங்கிறது வந்து $5,000 கிடைக்கும் $10 போட்டிங்கன்னா. அந்த மாதிரி வசதியும் இருக்குது இதில். இது நிறைய பேருக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. அதனால் நிறைய பேர் டோட்டோ வாங்குறத விட இந்த மாதிரி மேட்ச் 3, மேட்ச் 4 அதில் தான் நிறையா வாங்குறாங்க. அவங்க $5 அந்த மாதிரி கூட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சம்டைம்ஸ். ஏன்னா வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர் இன் திஸ். அதனால தான் அவங்க போகிறாங்க. ஸோ பரிசு தொகை கூட கூட க்யூ அதிகமாகும், கும்பல் அதிகமாகும். ஸோ இப்போ வரப்போகிற 2-3 நாட்களில் பார்த்தீங்கன்னா பயங்கர க்யூ இருக்கும். எல்லா அவுட்லெட்லேயும் பார்த்தீங்கன்னா நீளமாக க்யூ நிற்கும். அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய தொகை பரிசாக வந்ததுன்னா எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ் வச்சுருவாங்க. யூஸ்வலாக 6 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும் சேல்ஸு. 6:30 மணிக்கு ட்ரா முடிஞ்சிடும். ஆனால் இப்போ வரப்போகிற 13ஆம் தேதி 9 மணிக்கு தான் சேல்ஸ் க்ளோஸ் ஆகும். 9:30 மணிக்கு ட்ரா நடக்கும். ஏன்னா மண்டே ஒர்க்கிங் டே. ஸோ நிறைய பேர் வந்து வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் வேலை முடிஞ்சு போகணும். அதனால் ஒரு 6 மணிக்கு வேலை முடியலாம், 7 மணிக்கு முடியலாம். அவங்களுக்கு டைம் இருக்கணும்.
அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க 9 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் வாங்குறவங்க வந்து கண்டிப்பாக போய் வாங்க. அதாவது எதுவுமே இங்கே இந்த லாட்ரி இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு மாயை தான் அது. நம்ம எல்லாருமே நினைப்போம் நம்ம தான் வின்னர் அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் பையிங். அதில் வந்து 4 பேர் 5 பேர் வின் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இது நம்மளுடைய பணமெல்லாம் அவங்களுக்கு போகும். அதுதான் நடக்க போகுது இது. அதனால் இதை வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஏதோ ஒரு மாதத்துக்கு ஒரு $10 $20 அந்த மாதிரி போட்டோம்னா நம்ம லக்கையும் நம்ம சோதிக்கணும். அதே நேரம் விட்டுறக்கூடாது. நம்ம எப்போ அதிர்ஷ்டம் நமக்கு வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் அதையும் சோதிக்கணும். அதே நேரம் கைக்கு மீறி செலவு பண்ணக்கூடாது. அது ஊதாரித்தனமாக செலவாகி அதுக்கு அடிமை ஆகிடணும். நான் பார்க்குறேன், நிறைய பேர் பார்க்குறேன், அப்படியே ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. எப்போ பாரு லாட்ரி பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இங்கே நிறையா லாட்ரி நடத்துகிறாங்க. டோட்டோ மாத்திரம் இல்லை, 4Dன்னு ஒன்று நடத்துகிறாங்க. அப்புறம் வந்து சிங்கப்பூர் ஸ்வீப்னு ஒன்று நடத்துகிறாங்க. ஃபுட்பால் நடத்துகிறாங்க. அதனால் அவங்கள பார்த்தீங்கன்னா எப்போ பாரு இந்த 4D நம்பர், இந்த நம்பர் ஒரு கார் நம்பர், இது ஆக்சிடெண்ட் ஆன காரு அப்படி இப்படின்னு சொல்லி எதாவது பண்ணி அதை வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து கோயிங் டூ மச். இது வந்து நல்லதே இல்லை. கவர்மெண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி அட்வைஸே பண்ணுறதில்ல. அவங்க வந்து நீங்கள் வித்தின் யுவர் மீன்ஸ் வாங்குங்க, டோன்ட் பிகம் அடிக்டட் அப்படின்னு தான் அவங்களே சொல்கிறாங்க. கடைசியாக இந்த ஏமாத்துறவங்களை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா ஏமாத்துறவங்க வந்து இந்த மாதிரி 4D நம்பர் தரேன், டோட்டோ நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றுவாங்க. இதில் என்ன ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரைக்கும் பங்களாதேஷ்காரங்க தான் ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நான் நம்பர் தரேன், வின்னிங் நம்பர் தரேன் 4Dயில், எனக்கு $300 கொடு, $400 கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி, அதாவது வின்னிங் நம்பர் மாதிரி அந்த டிக்கெட் மாதிரி அவங்க வந்து ஒரு ஃபோட்டோஷாப் பண்ணி அது லாஸ்ட் ட்ராக் வந்து அது ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணிச்சு, $100 வாங்கியிருக்கேன், ஸோ $2 lakhs கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. ஸோ இப்போ வந்து பங்களாதேஷ்காரங்க மாத்திரம் இல்லை, தமிழ்காரங்களும் இதை பண்ணுறதுக்கு தொடங்கியிருக்காங்க. குறிப்பாக மலேசியாவிலேருந்து தமிழ்காரங்க இந்த மாதிரி நிறையா ஃபேஸ்புக்கில் அதிலெல்லாம் வீடியோ போடுறாங்க. நான் வந்து 4D வின்னிங் நம்பர் தரேன், உனக்கு இவ்வளோ காசு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. தயவு பண்ணி இது மாதிரி பண்ணாதீங்க. அதாவது உங்களுக்கு வின்னிங் நம்பர் தெரியும்னா நீங்கள் வாங்குங்க நம்பரை. $100 $1000 கூட வாங்குங்க. $2 million நீங்கள் வின் பண்ணிக்கலாம். தயவு பண்ணி மற்றவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ஏமாற்றி 300 கொடு 400 கொடு அப்படின்னு சொல்லிட்டு தயவு பண்ணி பண்ணாதீங்க. அதேமாதிரி மக்களும் வந்து ஏமாறக்கூடாது. சிம்பிள் காமன் சென்ஸ். ஒருத்தருக்கு வின்னிங் நம்பர் தெரியும்னா அவர் எதுக்கு ஃபேஸ்புக்கில் வந்து அதை போட்டு அட்வர்டைஸ் பண்ணுறாரு? அவர் $1000 கூட வாங்கிக்கலாம். வாங்கினா அவர் $2 million கிடச்சிடும் அவருக்கு. அதனால் இதெல்லாம் நம்ம காமன் சென்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கு ஏமாந்துடவே கூடாது. ஸோ நீங்கள் வாங்குறவங்களுக்கு நல்வாழ்த்துக்கள், வெற்றி பெறதுக்கு நம்மளுடைய நல்வாழ்த்துக்கள். நம்ம மீண்டும் அந்த ரிசல்ட் முடிஞ்சு ஏதாவது வித்தியாசமான ரிசல்ட் இருந்ததுன்னா நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.